டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், தேவையான அளவு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வதங்க தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தக்காளி, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு காய் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.